ஜெய் சர்க்குருநாதா. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இது ஜெர்மனி. நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய ஒரு அம்மா நடந்து வராங்க பார்த்தீங்களா, அந்த பனிப்புழுவுக்கு நடுவில். அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம பாபாவுடைய பக்தர் தான். கடந்த வருஷம் அடியன் கூட ஆகஸ்ட் மாதம் ஜெர்மனிலேருந்து வந்த குடும்பம் அது. அவங்க இந்த வீடியோவை அனுப்பி பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. என்ன பிரார்த்தனை அப்படின்னா, இந்த மாதிரி பனிப்பொழிவில் கொஞ்சம் எண்ணற்ற பேர்கள் இந்த சைடில் நிறையா பேர் சிக்கின்னு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அப்படின்றத அவங்க கேட்டுக்கொண்டாங்க. அவங்க எதை பிடிச்சி நடக்கிறேன்னா, அவங்க வீட்டு காரே மறைஞ்சு போயிட்டு பாருங்கள், காரே தெரியல பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அந்த காரை சுத்தம் பண்ணுற ஒரு அழகு இருக்கும் பாருங்கள். அந்த பனிக்கட்டையெல்லாம் பிடிச்சி விளையாடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனாலும் பலவிதமான சிக்கல்கள் இருக்குது அந்த நாட்டில்ன்றது நமக்கு நல்லா புரிய வருது. ஸோ அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்கள சார்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க. பாபாவுடைய அருளினால் இது எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தியும் வலிமையும் பகவான் குருநாதர் அவங்க எல்லாருடைய குடும்பத்துக்கும் கொடுக்கட்டும். இதனால் யாருக்கும் எந்த சேதமும் உயிர் பயமும் இல்லாத அளவுக்கு பகவான் காத்தருள் செய்யட்டும்ன்றதை நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம். நம்ம பாரத பூமியில் நம்ம நாடு இப்படி இருக்குது அப்படின்னா, அந்த நாட்டில் அப்படி இருக்குது. பகவானுடைய விளையாட்டு தான் இந்த பிரபஞ்சமே அவனுடைய ஒரு விளையாட்டு. அவனே இயற்கையை கொடுத்துருக்கான், அவனே விளையாண்டு கொண்டிருக்கான். அதனால் அவனுடைய விளையாட்டில் நம்ம யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. ஏன்னா அவன் வச்சது தான் நியதி, அவனுடைய கிருப்பைன்னு ஒன்று இல்லைன்னா எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் இயங்காது இல்லையா. அதனால் அவனுடைய விளையாட்டில் இது ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அந்த இயற்கையை அரவணைத்து கொண்டு அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அன்றாடம் வாழ்க்கையில் அவங்க இப்படி தான் கொஞ்ச நாளாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அதை இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம கவனிக்கிறோம். நமக்கு ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும். ஆனால் அதில் அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் சில சிக்கல்கள்ங்கிறது அவசியம் இருக்க தானே செய்யும். அர்ஜென்ட்டு ஏதாவதுன்னா வெளியில் டக்குன்னு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா. அதனால் அதற்காகலாம் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம். நம்ம தாய் திருநாட்டிலையும் பனி மழை அப்படின்றது நிறையா இருக்கிறதுனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா உடம்பு நிலை சரியில்லாததுனால நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்கங்கிறது தெரிய வருது. அதனால் எல்லாருக்காகவும் பகவான்கிட்ட எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தியையும் வலிமையையும் ஆற்றலையும் கொடுப்பான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளலாம். அவன் எதை கொடுக்குறானோ அதை ஏற்றுக்கொண்டு அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவனுடைய அருளால் அவனையும் நினைத்து கொண்டு அவன் எதெல்லாம் தருகிறானோ அதை அவனுடைய ஒரு பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ கற்றுக்கொண்டோம்னா அது நமக்குடைய கிருபை. சாய்ராம்.